அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 11/5/2024. இரவு வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் குமரிக்கடல் அருகே நீடிக்கும் காற்று சுழற்சியானது நாளை மே 12 பொறுத்தமட்டில் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயரழுத்தமானது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களில் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது தமிழகம் பொறுத்தமட்டில் தருமபுரி, திருச்சி மாவட்டத்தில் கனமழை பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்தமட்டில் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமழை பதிவாகும். அதே சமயத்தில் பதிவாகும் இடத்தில் கனமழை பதிவாகும். அடுத்த 5 நாட்கள் பொறுத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பசலன இடிமழை என்பதால் காற்றுடன் கூடிய மழை, கனமழை, இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். கனமழை எங்கே என பொறுத்தமட்டில் நாளை முதல் மே 15 வரை கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 நாட்கள் பொறுத்தமட்டில், அதாவது மே 11, 12, 13, 14, 15 தேதிகளில், அதாவது இன்று முதல் 5 நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இடிமழை தொடரும். தற்சமயம் கூட இன்று கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை பதிவாகி வருகிறது. அதாவது ஈரோடு, சேலம், பெரம்பலூர், மதுரை, நீலகிரி, நாமக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், தர்மபுரி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் வட மாவட்டம், வட உள் மாவட்டங்கள், டெல்டாவிலும் ஆங்காங்கு இடிமழை பதிவானது. இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.